Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இது எவ்வளவு விசேஷித்த ஆசீர்வாதமாய் இருக்கிறது. தேவனுடைய அன்பு என்பது மனித அறிவுக்கு எட்டாத ஒன்றாகும். அந்த அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை உங்களால் அறிந்து கொள்ளவே முடியாது. எப்படி வானமண்டலத்திலே எத்தனை கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியாதோ, அதுபோல தேவ அன்பும் உங்களுடைய அறிவு கெட்டாததாகும். மிக சமீபத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் போன்றதுதான் சூரியன். ஆனால் அது மட்டும் எவ்வளவு பெரிதாக பிரகாசமுள்ளதாய் வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. அந்த சூரியனுக்கு 9 கிரகங்கள் உண்டு. அந்த 9 கிரகங்களிலே ஒன்றுதான் இந்த பூமி. இந்த பூமியிலும் 775 கோடி மக்களுக்கு மேலாக இருக்கிறார்கள். வான மண்டலத்திலிருந்து பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாம் ஒரு புழுவை போலத்தான் காட்சியளிப்பார்கள். அந்த புழுவை போன்று இருக்கிற உங்கள் மேல் ஆண்டவர் எவ்வளவு அன்பு பாராட்டுகிறார். நீ என்னுடையவன் என்று தனிப்பட்ட முறையில் சொல்லி அன்பு செலுத்துகிறார். உங்களை தேடி வருகிறார். கல்வாரியின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறார். அன்புக்காக ஏங்குகிற உங்கள் உள்ளத்தையெல்லாம் கல்வாரியின் அன்பினால் நிரப்புகிறார். இது உங்களுடைய புத்தி கெட்டாத அன்பின் ஆழமாய் இருக்கிறது. யோவான் எழுதுகிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்து உலகங்களை சிருஷ்டித்தார். நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே கல்வாரி சிலுவையிலே உங்களுடைய பாவங்கள், நோய்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். நித்தியத்திலும் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அது உங்களுடைய அறிவு கெட்டாத அன்பாக இருக்கிறது. உங்களுடைய அறிவு குறைவுள்ளது. உங்களுடைய கண்கள் கண்டு, செவிகள் கேட்டு உணரக்கூடியவைகளைத்தான் உங்களால் அறிந்து கொள்ள முடியுமே தவிர நித்தியமானவைகளையும் காணப்படாதவைகளையும் உங்களுடைய அறிவால் அறிந்து கொள்ளவே முடியாது. உங்களுடைய அறிவுக்கு தாயின் அன்பும் தகப்பனின் அன்பும் தான் தெரியும். ஆனால் இவை தொடர்ந்து கிடைப்பதில்லை. அவர்களுடைய நாட்கள் முடிந்து போகும்போது அந்த அன்பும் சேர்ந்து இல்லாமல் போகிறது. ஆனால் கிறிஸ்துவினுடைய அன்போ நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே உங்கள் மேல் பொழியப்பட்ட அன்பாகவும் நித்தியம் வரையிலும் நீடித்து செல்லும் அன்பாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த அன்பு உங்களை நிரப்பி வழிநடத்தும் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு ஒருபோதும் விலகி சென்று விடாதேயுங்கள். பிரியமானவர்களே, அதிகமான சவால்கள் உங்களை எதிர்கொள்ளலாம். இவ்வுலகின் கவலைகள் உங்கள் இருதயத்தில் பெரும் பாரமாய் இருக்கலாம். சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதங்களை இழந்துவிட்டது போல நீங்கள் உணரலாம். ஆனால் இப்போது இந்த வல்லமையான வாக்குதத்தத்தை அறிக்கையிட்டு கேளுங்கள். அப்போது நீங்கள் தேவனுடைய பூரணத்தினால் நிரப்பப்படுவீர்கள். தேவனுடைய பூரணத்தினால் நிரம்புகிற ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் வழிகாட்டுகிறது.
உங்கள் வாழ்க்கையில் தேவனால் பெரிய அற்புதங்களை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எப்படி ஓர் அற்புதம் நடப்பது சாத்தியமாகும்? நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறேன், வேலையை இழந்துவிட்டேன், நான் இருக்கும் சூழ்நிலையில் யாராலும் எனக்கு உதவி செய்ய இயலாது என்று கூறும்படி சந்தேகம் உங்களுக்குள் எழும்புவதற்கு இடங்கொடாதிருங்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். அவரால் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் உதவி செய்ய முடியும் என்பதை மறந்து போகாதிருங்கள். உபத்திரவங்களின் மத்தியிலும் நாம் சந்தோஷமாய் இருக்க முடியும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று கூறுகிறான். நீங்கள் இக்கட்டுகளின் வழியாக கடந்து செல்ல நேரிட்டாலும், மற்றவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்யவோ உங்கள் ஊழியத்தை தடுக்கவோ முயற்சித்தாலும் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது அவருடைய பரிபூரணத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். அப்போது உபத்திரவங்களின் மத்தியிலும் சந்தோஷத்தை காண முடியும். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்றும் வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்தத்தில் நடப்பது அதிக முக்கியமாய் இருக்கிறது. நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவருடைய வழிகளில் நடந்தால் மாத்திரமே நம் வாழ்க்கை அவருடைய பரிசுத்தத்தை காட்டுவதாக அமையும். உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் வார்த்தைகள் தேவனுடைய பரிசுத்தத்தை காட்டுகின்றனவா? உங்கள் சிந்தனை சுத்தமும் பரிசுத்தமானதுமான காரியங்களை யோசிக்கிறதா? வெளிப்புறமாக நீங்கள் நன்றாக தோற்றமளிக்கலாம், ஆனால் உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக அது சுத்தமாய் இருக்கிறதா? நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கும்போது தேவன் உங்கள் தேவைகள் அனைத்தையும் நேர்த்தியான விதத்தில் சந்திப்பார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நீங்கள் பரிசுத்தமாய் வாழும்போது தேவன் தாமே உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி உங்கள் வாழ்வில் அவரது பூரண ஆசீர்வாதங்களை பொழிந்தருளுவார். ஆண்டவர் அருளும் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நம் வாழ்வில் அவரது ஆசீர்வாதங்கள் விளங்கும்படி கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஜெபம். பரம தகப்பனே, உம்முடைய வெளியேற பெற்ற அறிவு கெட்டாத அன்பிற்காக உமக்கு நன்றி. தாழ்மையுள்ள இருதயத்தோடு முன்னே வந்து என்னை பரிசுத்தவானாகவும் உம்முடைய பார்வையில் நீதிமானாகவும் மாற்றக்கூடிய கிருபையை அருளுமாறு கேட்கிறேன். உம்முடைய வழிகளில் நான் நடப்பதை தடுக்கும் எல்லா காரியங்களையும் சுத்திகரித்தருளும். என் ஆவியில், சிந்தையில், ஜீவனில் நான் ஒன்றும் குறைவுபடாத வண்ணம் என்னை உம்முடைய பரிபூரணத்தினால் நிறைத்தருளும். உம்முடைய நீதி என்னை வழிநடத்தட்டும். என் எண்ணங்களையும் செயல்களையும் உம்முடைய பரிசுத்தம் சீர்படுத்தட்டும். உம்முடைய அன்பும் சத்தியமும் என்னில் வெளிப்படும்படி உம்முடைய பிரசன்னத்தால் என் இருதயம் நிரம்பி வழியட்டும். எல்லா விதத்திலும் உமக்கு பிரியமானபடி வாழ்வதற்கு என்னை பலப்படுத்தும். உம்முடைய அருட்கொடையிலும் பரிபூரண கிருபையிலும் நம்பிக்கை கொண்டு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.